எல்லாருக்கும் வணக்கம். malayamala.comல இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப கியூட்டான சிங்கரை இன்டர்வியூ பண்ண போறோம். இவங்களை பத்தி நிறைய சொல்லணுங்க. இவங்க வெரி வெரி வெர்ஸ்டைல் சிங்கர். ஜென்ரலா இந்த சிங்கரோட பாடல்கள் எடுத்தாலே ரொம்ப துள்ளலா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கும். நிறைய குத்து சாங் எல்லாம் பாடிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் ஷி கீப்ஸ் ப்ரூவிங் இட். நிறைய டிஃபரெண்ட் ஜானர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் என்ன லாங்குவேஜ் ஆனாலும் பாடிடுவாங்க. தெலுங்கு, பஞ்சாபி, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பாடுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர். இன்னொரு விஷயம் சொல்லணும், தமிழ்ல பாடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரியாது. பட் ஷி இஸ் வெரி வெரி குட் இன் தட். ரொம்ப அழகா தமிழ் பேசுவாங்க. அவங்க உச்சரிப்பு அழகா இருக்கும். தமிழ்ல எழுதவும் செய்வாங்க, படிக்கவும் செய்வாங்க. இவ்வளவு சொல்லியாச்சு, யார் இந்த பாடகி அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப வந்து ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. உங்களை காக்க வைக்க விரும்பல. நம்ம பார்க்க போறது மிஸ்டர் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி அவர்களே. வெல்கம் டு தி ஷோ ஸ்ரீலேகா. தேங்க்யூ. நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அழகான வாய்ஸ்ல ஒரு பாடல் பாடி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். नमस्ते शारदे देवी काश्मीर पुरवासिनी त्वामहं प्रार्थये नित्यम् विद्यादानं च देहिने विद्यादानं च देहिने. And everybody knows you as a playback singer. அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் சொல்லி ஆகணும், ஹேவ் வெரி ஸ்ட்ராங் கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் இல்லையா? அதுவும் ஹிந்துஸ்தானியில நிறைய சிங்கர்ஸ் வந்து ஹிந்துஸ்தானி கத்துட்டு வர மாட்டாங்க சென்னைக்கு. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் பேக்ரவுண்ட். நீங்க எங்க பிறந்தீங்க? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே டெல்லி. எல்லா இன்டர்வியூஸ்லயும் இதை சொல்லுவேன். எல்லாம் கொஞ்சம் ஐயோ திருப்பி ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா டெல்லியில தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அண்ட் அங்கதான் எல்லாமே ஸ்கூலிங், காலேஜ் எல்லாம் டிடி லோதி ரோட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்புறம் ஹிந்து காலேஜ்ல தான் என்னுடைய BA ஆனர்ஸ் இன் இங்கிலீஷ் படிச்சேன். மியூசிக் ஜர்னி எனிவேஸ் ஒரு சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருது. ஒரு 4 yearsல ஐ வென்ட் டு திஸ் காம்படிஷன், நேரு பால் மேலான்னு சொல்லி. அதுலதான் ஐ ஒன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸோ இன்னைக்கு கூட அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த மெமரி. ஸோ அப்பதான் அம்மா அப்பா எல்லாம் வந்து சரி ஓகே தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் டேலண்ட் குழந்தைல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இன்னும் தொடர்ந்து மியூசிக்கை கத்துக்கிட்டு அப்படியே பாடிட்டே வந்தேன். ஸ்கூல்ல, காலேஜ்ல, அப்புறம் காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ்ல. Then it became a profession. அதாவது விளம்பரத்துக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சேன். அப்போ I want you to sing a Carnatic number for us. ஸ்ரீ கணேசாச்சரணம் கஜானன ஸ்ரீ கணேசாச்சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயா கரா ஸ்ரீ கணேசாச்சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயா கரா ஸ்ரீ கணேசா சரணம். நீங்க வந்து கான்சர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து பிளான்ல இருக்கீங்களா? ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா அந்த பிளான்ல இருக்கேன். எனக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப வந்துட்டு இருக்கிற எல்லாம் இப்போ பிளேபேக் சிங்கர்ஸும் சரி, கர்நாடிக் கச்சேரி பாடுற சிங்கர்ஸும் சரி, எனி கிளாசிக்கல் ஃபார் தட் மேட்டர், எனி ஸ்டைல் ஃபார் தட் மேட்டர், எல்லாருமே ரொம்ப ப்ரிப்பேர்டா வராங்க. சோ ஒரு சில வருஷங்களா இந்த ப்ரொஃபஷன்ல இருந்ததுனால, ஒரு பேரு ஓரளவுக்கு சம்பாதிச்சதுனால கண்டிப்பா இன்னொரு ஒரு துறைக்கு போனோம். கர்நாடிக் சிங்கிங் ஒரு கிளாசிக்கல் சிங்கிங்கிறது இன்னொரு ஒரு ப்ரொஃபஷன், இன்னும் ஒரு சைட் ஆஃப் தட் ப்ரொஃபஷன் ஆயிடுது. சோ ஒன்னும் தெரியாத சும்மா போய் என்ன இவர் சும்மா டைம் பாஸ் பண்றான்னு யாரும் சொல்லக்கூடாது. அதனால நிறைய இன்னும் எனக்கு சாதகம் பண்ணணும், நிறைய கத்துக்கணும்னு ஆசை. நீங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆல்பம்ஸ் பாடுவாங்க, டிவோஷன் பாடுவாங்க. ஆனா நீங்க டிஃபரெண்டா ஜிங்கிள்ஸ் நிறைய பாடிட்டு வந்து யூ கேம் இன்டு தி ஃபீல்ட். அது உங்க ரொம்ப ஃபேமஸான ஜிங்கிள், ஜோதிகா நிறைய எண்ணெய் ஊத்தி. ஆமா, தினம் தோறும் வாங்குவேன் அந்த ஆடு.
அதுதான் சென்னைக்கு வந்து பிளேபேக் சிங்கர் ஆனோன்னு நான் டெமோ சிடிஸ் எல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு கொடுத்தபோது கோபி சுந்தர் அவர்கள் என்ன அழைத்தாரு. லேகா ரத்னகுமார் அவர்கள் தான் இந்த ப்ரொடியூஸ் பண்ணாரு. அண்ட் அவங்க தான் ரொம்ப வெரி பாப்புலர் இன் தி ஆட் ஏஜென்சி, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்லலாம். லேகா ரத்னகுமார் சாரோட பொண்ணு பேரு ஸ்ரீலேகா. ஸோ கோபி சுந்தர் வந்து இந்த மாதிரி ஸ்ரீலேகான்னு ஒரு பொண்ணு டெல்லியில இருந்து வந்திருக்கா, அவளை பாட வைக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே லேகா ரத்னகுமார் சொன்ன, ஓ ஸ்ரீலேகா என் பொண்ணு பேரும் அதானே, ஓ கண்டிப்பா ஐ ஹாவ் டு மீட் ஹர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்சது. ஹி லைக் தட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு. அண்ட் அந்த டைம்ல வந்து நிறைய அந்த ஹை பிச் சாங்ஸ் எல்லாம் தான் ரொம்ப பாப்புலரா இருந்தது. ஸோ என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பேஸ் வாய்ஸ் மிக்ஸா இருக்கிறதுனால அந்த சேஞ்ச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் மெதுவா மற்ற ஆட்ஸும் பாட ஆரம்பிச்சேன். ரொம்ப அழகா நிறைய நீங்க ஜிங்கிள்ஸ் பாடிருக்கீங்க. அண்ட் உங்க வாய்ஸ் பத்தி சொல்லி அவங்க வெரி வெரி யூனிக் வாய்ஸ். நீங்க பாடினாலே தெரியும் அந்த ஷீலைக்கு தான் பாடுறாங்க, அந்த மாதிரி வரதுக்கு நிறைய நாள் ஆகும். ஸோ நீங்க ரொம்ப வந்த புதுசுலேயே பண்ணிட்டீங்க. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதுவும் இதோட கண்டினியூஷன் தான். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து லேசா லேசா படத்துக்காக ஒரு காம்படிஷன் மாதிரி, காம்படிஷன் இல்ல ஒரு தேடல் மாதிரி பண்ணாரு. பட் அதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு சிடி கொடுத்துட்டு வந்ததுனால மறுபடியும் இந்த ஆட் பாடி அதை கொடுத்ததுனால அது மைண்ட்ல அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி லேசா லேசால ஒரு பாட்டு இருக்கு, ஐ வாண்ட் டு ட்ரை யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அந்த லேசா லேசா படத்துல ஏதோ ஒன்றுன்ற சாங் தான் ரொம்ப பிடிச்ச பாடல். நீங்க பாடி காமிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ கூப்பிட்டோன்னே போய் பாடிட்டு சார் சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய வாய்ஸஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், பட் உன்னோட வாய்ஸ் வந்து ஃபைனலா த்ரிஷாக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் மென்டலி பி ப்ரிப்பேர்ட், இந்த மாதிரி வரதோ வரலையோ பட் வி ஹவ் ரெக்கார்டட் யுவர் வாய்ஸ் மட்டும் நினைச்சிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொன்னார். ஐ ரியலி லைக் தட் அபவுட் ஹிம் அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேபேக் சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் அது வெளியும் வந்தது அண்ட் இட் பிகேம் வெரி பாப்புலர். ஐ வில் சிங் a few lines. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது, குழந்தையும் குமரேன்றாயாச்சே, கொஞ்சிடும் பருவமும் போயாச்சே, மனம் போலே மகிழ்வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே, ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன், உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன், உல்லாஹி உல்லாஹி லாஹி உல்லாஹி உல்லாஹி லாஹி, ஒரு ஆசை மனதுக்குள் போதும், அதை மட்டும் நீ தந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் உங்க ஜேர்னி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. எஸ் லாட் ஆஃப் சாங்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்டான சாங்ஸ்லாம் பாடிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து சாமி படத்துல நீங்க பாடின பாடல், இட் வாஸ் ஒரு மேசிவ் ஹிட். அது அந்த இயரோட பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அந்த பாடல் பத்தி அகைன் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய இசை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸ்னேகன் லிரிசிஸ்ட் இருந்தாரு, அப்புறம் ஜெயராஜ் சார் இருந்தாரு. எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அந்த பாட்டு நடக்கும்போது ஒரு 4-5 தடவை அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா ஸ்ருதி கொஞ்சம் மேல் சிங்கருக்கு ஸ்ருதி கொஞ்சம் ஹையா இருந்ததுன்னு மாத்தினாங்க. அப்புறம் லிரிக்ஸ் கொஞ்சம் மாற்றங்கள் வேணும் சென்சர் போர்டுலன்னு சொல்லி அதை மாத்தினாங்க. ஸோ ஏதோ இந்த ஏலேலோ வந்து லேட்டரா தான் சார் ஆட் பண்ணாரு. முதல்ல வெறும் கல்யாணந்தாலேருந்து தான் ஆரம்பிச்சது. அப்புறம் ஏலேலோ ஆலாப் வந்து அப்புறமா தான் அவர் சேர்த்தாரு. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒரு குரூப்பா உட்காந்து என்ன வார்த்தைகள் போடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். நான் கன்சோல்ல இருப்பேன், என்ன வந்து சார் கேட்பாரு, நீ பிராமின் பொண்ணு தானே, உங்க வீட்டுலலாம் நீ என்ன சாப்பிடுவ அப்படின்லாம் கேட்பாரு. சோ வந்து இந்த ரசம் இது பருப்பு உருண்டை குழம்பு இதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த பசுப்பாலையில துவரம் பருப்ப கடைஞ்சு தாளிச்சு கொடுக்கட்டுமா,
இந்த இந்த லைன்ஸ் எல்லாம் அந்த டிஸ்கஷன் மூலமா தான் கொஞ்சம் இப்படி இப்படி மாறிட்டு. அப்புறம் அவர் பாடுவாரு, ஆட்டுக்காலு நசுக்கி போட்டு. அவர் ஃபுல்லா அந்த நான்வெஜ்ஜா பாடிட்டு இருப்பாரு, நான் ஃபுல்லா வெஜ்ஜா பாடிட்டு இருப்பேன். பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லையா. த்ரிஷா இஸ் அ பிராமன் கேர்ள் அண்ட் இவர் வந்து விக்ரம் இஸ் நான் பிராமன். அதனால அந்த காம்பினேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப சிரிப்பாவும் இருந்தது. அதே சமயத்துல ஒரு சீரியஸ் டிஸ்கஷனும் நடந்தது. சோ அப்படிதான் அந்த பாடல் ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பாடி காட்டுறேன் இப்போ. ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடியோ லாய் 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 லாய்லோ லாய் 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 லாய்லோ ஏலாலங்கடியோ ஏலாலங்கடியோ. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலிய தான் கட்டிக்கிட்டு பத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. சாமிராணி வாசத்துல வளர்ந்து கிறுக்கினி, அட சகுனம் பார்த்து சடகம் பார்த்து சிரிச்சு கிறுக்கினி. சாமி கொண்டு சகுனம் ஏதும் தேவையில்லையே, நீ சாகு போகு சொல்வதெல்லாம் நியாயம் இல்லையே. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. இப்ப எல்லா ஸ்டைலும் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பாடிட்டு இருக்கீங்க. பட் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு டிவைன் மியூசிக்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டிவைன் மியூசிக்னு சொன்னா நிறைய பேர் என்ன இதுன்னு நினைச்சுப்பாங்க. பட் ஐ ஃபீல் வெரி கனெக்டட் ஸ்பிரிச்சுவலி சம்வேர். அண்ட் எனக்கு வந்து நிறைய அந்த பஜன்ஸ், ஆலாப், சும்மா ஒரு மியூசிக் ஏதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணி அதோட ஏதான ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஆலாப் பண்றது, அந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ எம் வெரி மச் இன்டு யோகா. அண்ட் யோகால வந்து யோகாக்கும் மியூசிக்கும் ரொம்ப க்ளோஸ் நெட் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா யோகா இஸ் ஆல்சோ தே சே ஸ்பிரிச்சுவல் டு சம் எக்ஸ்டென்ட். அண்ட் பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மென்டல் எவ்ரி திங் டுகெதர் பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க யோகால. மியூசிக்கும் அதே தான் நான் நினைக்கிறேன். ஒரு மென்டல் அண்ட் பிசிக்கல் இமோஷனல் எல்லா விதத்திலயும் மியூசிக் நம்மள பேலன்ஸ் பண்றது. சோ அந்த விதமான விஷயங்கள் பண்றதுல எனக்கு ரொம்ப திருப்தி கிடைக்கும். சோ கடவுளுக்கு செய்யற விஷயங்கள், இல்ல ஏதான ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஆலாப், இல்ல ஏதான ஒரு சூஃபி இஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்பிரிச்சுவல்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் பாடி காட்டுறேன்.
சோ நீங்க வந்துட்டு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய சாங்ஸ் பாடிட்டீங்க தமிழ்ல. யாரோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க மியூசிக் டைரக்டர்ஸோட? அண்ட் உங்களுக்கு நீங்க பாடின சாங்ஸ், பிடிச்ச சாங்ஸ் எங்களுக்காக ஒரு மெட்லி மாதிரி பாடி காமிச்சா நல்லா இருக்கும். அண்ட் யூ கேன் ஆல்சோ டெல் அபௌட் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் திருமலையில வித்யாசாகர் சார் இசையமைச்சது. திம்சு கட்ட ஐ ஐ திம்சு கட்ட ஐ ஐ இதுக்கு என்ன கெடுத்துப்பிட்ட, கூத்து கட்ட ஐ ஐ கூத்து கட்ட ஐ ஐ இதுக்கு என்ன சேர்த்துக்கிட்ட, பப்பள பழ பப்பள பழ பப்பாளி பழமே, தத்தள தள தத்தள தள தக்காளி பழமே, ஜும் தலக்கடி ஜுட்டாச்சு வயசே, ஐ தலக்கடி கெட்டாச்சு மனசே, திம்சு கட்ட ஐ ஐ திம்சு கட்ட ஐ ஐ இதுக்கு என்ன கெடுத்துப்பட்ட. அப்புறம் பிரவீன்மணி சார் இசையில சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, அட சின்ன வீடா இருந்தா நீ எப்போ வரலாம், அட பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம், எப்போதுமே ஒரே வீடுதான் எம்மாடி எனக்கு ரொம்ப நல்ல பேருதான், ஹே சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. அப்புறம் ஜெயராஜ் சாரோட இசையில கோவில் படத்துல கொக்கு மீன திங்குமா, இல்லையனா மீனு கொக்க முழுங்குமா, தின்னா பசி அடங்குமா, இல்லையனா தின்ன தின்ன பசி எடுக்குமா, பாக்கதான் நாக்கு ஊறுது, பக்கத்துல நீ வந்தா வேர்த்து கொட்டுது, மூட்டை மூட்டையா ஆசை ஏறுது, மூடி வச்சு எடையும் கூடுது, நான் பஞ்சு மூட்டை என்ன நீயும் தீய மூட்டவா, கொத்து கொத்தா மொத்தம் போட்டு அனல மூட்டவா, கொக்கு மீன திங்குமா, இல்லையனா மீனு கொக்க முழங்குமா. அப்புறம் அகைன் வித்யாசாகர் சாரோட இசையில மதுரை படத்துல பம்பர கண்ணு பச்சை மிளகா இஞ்சி மரப்பா இலக்க வச்சான், சக்கரை பண்ணு ஜவ்வு மிட்டாய் ஜிவ்வுன்னு தான் சிலக்க வச்சான், எட்டு சாணவசரையா எகிரி நிக்கும் வயசையா, கட்டு சோறு போல என்ன கட்டுறியே எதுக்குயா பம்பர கண்ணு பச்சை மிளகா இஞ்சி மரப்பா இலக்க வச்சான், சக்கரை பண்ணு ஜவ்வு மிட்டாய் ஜிவ்வுன்னு தான் சிலக்க வச்சான். அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா இசையில எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, வெச்சிக்க வா இடுப்புல ஒரு பச்சை கிளி சுத்துதையா கிறுக்குல, ஹே சுத்திக்க வா சுருக்குல, என்ன தூக்கி போட்டு பிடிச்சு கடா தடுக்கல, நான் 18 பட்டிக்கு ராணி என்ன எங்காச்சு கூட்டிட்டு போனி, நான் 18 பட்டிக்கு ராணி என்ன எங்காச்சு கூட்டிட்டு போனி. அப்புறம் ஜோர் படத்துல வந்த தேவாசர் இசையில மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா ஆண்டி செல்லம்மா அங்கிள் செல்லம்மா அக்கா செல்லம்மா அண்ணா செல்லம்மா தாத்தா செல்லம்மா பாட்டி செல்லம்மா, எனக்கு நீதான் செல்லம் உனக்கு நான் தான் செல்லம். நீங்க வந்து தமிழ்ல மட்டும் இல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் பாடிருக்கீங்க, சவுத் இந்தியன், சோ தெலுங்கு மலையாளம் அப்படி கொஞ்சம் ட்ரைலர் இருக்காங்க. கொஞ்சம் ரீசெண்டா காவியாஸ் டைரின்னு சொல்லி சார்மி நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனு ரமேஷன் சொல்லி ஒரு புது மியூசிக் டைரக்டர், மலையாளம் அவரு, பட் தெலுங்கு இதுக்காக இசையமைச்சிருக்காரு. ஹோ பிராணமா ராமா அந்தின் சுமா ప్రేమా నీ చేతలో నా చేతిని చేర్చాయిలా ఆనందమా, నీ చింతని నా చెంపని ఉంచాయిలా సించుమా. மலையாளத்துல வந்து ஸ்ரீனிவாஸ்
பிளேபேக் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சார் வந்து இசையமைச்சாரு ஒரு படத்துல, இவர் அப்படின்ற படத்துல. அதுல வந்து நான் ஒரு மெலடி சாங் தான் அவருக்காக பாடினேன். அண்ட் ஐ எம் a great fan of ஸ்ரீனி சார். ஒரே ஸ்வரம் ஒரே நிறம் விடாத்த பகலின் சுடுநாவில் வராத்த இரவென்கிற கண்ணில் இதா തകര ചണ്ടകലമരുന്നു നരക തുമ്മുരുവമരുന്നു പ്രശാന്തി നിർത്താതെ നിർത്താതെ തുടരുക ഒരേ സ്വരം. சவுத் இந்தியன் முடிச்சாச்சு, நீங்க நிறைய லாங்குவேஜஸ் பாடிருக்கீங்க. பஞ்சாபி ஆல்பம் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணீங்க, நிறைய பாடிருக்கேன். சோ ஐ வாண்ட் பிட் ஆஃப் பஞ்சாபி ஆல்சோ. இது வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு கல்யாணத்துல நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பாடுற பாட்டு. அந்த பொண்ணு வந்து சொல்லுது தன்னோட மாமியார் கிட்ட, உன்னோட பையன் வந்து ஒரு சுத்த இது என்ன, எனக்கு டைமே கொடுக்க மாட்டேன்றாரு, என் கூட இருக்கவே மாட்டேன்றாரு, எப்பத்தான ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ இதை வந்து அவங்க ரொம்ப அவங்களுடைய பல்லே பல்லே ஷாவா ஷாவா அந்த பீட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அங்க. சோ அதுல வரும் हो काला शा काला, हो काला शा काला, मेरा काला ए सरदार, गोरिया नु दफा करो, हो गोरिया नु दफा करो, मैं आप तिलेती तार, काला शा काला ससड़िए तेरे पंज पुतर दो अभी दो शराबी, जेड़ा मेरे हाण दा ओ खिड़िया फुल गुलाबी, काला हो काला, हो काला शा काला, हो काला शा काला, मेरा काला ए सरदार, गोरिया नु दफा करो, हो गोरिया नु दफा करो, मैं आप तिलेती तार, काला शा काला. நீங்க வந்து இப்போ ஆக்டிங் அப்படி வேற வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்ல, எனக்கு வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமான்னு சொல்லி டெல்லியில ஒரு தியேட்டர் ஸ்கூல் இருக்கு. அதுல நான் முறைப்படியா டிராமாட்டிக்ஸ் கத்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், என்னோட கூட இருக்கிற என்னுடைய எல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு எக்ஸ்பிரசிவா கண்ணு இப்படி உருட்டி உருட்டி பேசுற அப்படின்னு என்ன அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அது வந்து எல்லாமே அந்த நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட இம்பாக்ட் தான் என் லைஃப்ல நினைக்கிறேன். நிறைய ஆஃபர்ஸ் எனக்கு ஆக்டிங்ல வந்திருக்கு, சினிமாக்கும் சரி, கேரக்டர் ரோல்ஸ் நிறைய எனக்கு வந்திருக்கு. அது தவிர சீரியல்ஸ்லயும் நிறைய வந்தது. பட் எனக்கு பிடிச்சு அப்படின்னு செய்யற மாதிரி எதுவுமே வரல. சோ இப்ப வந்து தர்ம யுத்தம் சீரியல்ல நான் ஐந்திரான்னு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருக்கேன், ஒரு லாயர் கேரக்டர். அண்ட் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எனக்கு லா பத்தி எதுவுமே தெரியாது. அண்ட் எவ்ரிடே நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன் லா பத்தி. அதை தவிர என் கூட அப்பாஸ், கிட்டி, ரவி ராகவேந்திர சார், கார்த்திக் குமார், இந்த மாதிரி ரொம்ப ஆல்ரெடி தியேட்டர்லயும் ஆக்டிங்லயும் இருக்கிற பீப்புள் எல்லாமே இருக்கிறதுனால அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. ஸோ அதனால அண்ட் மை ஹஸ்பண்ட் ஸ்ரீராம் இஸ் ஆக்டிங் இன் இட் ஆல்சோ. ஸோ அவர் மூலமா தான் சம்ஹவ் he said okay, நீயும் பண்ணு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அந்த ஆக்டிங் பேஷனும் ஐ ஹவ் இம்ப்ளிமெண்டட். ஹோஸ்டிங்கும் நிறைய பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்றது எனக்கு பிடிக்கும். ஏதாவது ஒரு பாடல், உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடி எங்களுக்காக நீங்க முடிச்சுட்டு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது உங்களோட பேசினதும் நீங்க பாடினதை கேட்டதும் வந்து ஐ திங்க் வெரி ஹாப்பி. மை டேஸ் தான் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண போறாங்க. அண்ட் உலகம் முழுவதும் மாலைமலர்.com யூஎஸ் வந்து they going to watch you. ஸோ தமிழர்கள் எல்லாமே அவங்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? மாலைமலர்.com பார்த்துட்டு இருக்கிற தமிழர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என்னுடைய பேட்டியை இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க.
ரசிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல இருந்தது, என்னோட மைண்ட்ல இருந்தது, எனக்கு தெரிஞ்சது, முடிஞ்சது எல்லாமே நான் இதுல பாடியிருக்கேன். அது கண்டிப்பா நான் maalaimala.comக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் என்னால பகிர்ந்துக்க முடிஞ்சது உங்களோட. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். இன்னொரு கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சியில maalaimala.comல உங்களை சந்திப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு.